தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்ற புதிய பகுதியை துவங்க இருக்கிறோம். தேவன் நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் இன்னும் ஆழமாக பல குணாதிசயங்களை பார்க்குறோம். அதை வருகிற வாரங்களில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சகையு ரொம்ப ஆவலாக காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அந்த வழியாக வரப்போகிற இயேசுவை பார்க்கறதுக்கு ஆவலாக இருந்தான். அந்த வழியாக கடந்து போன இயேசு அவன் இருதயத்தின் வாஞ்சி அறிந்து, சகையவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. நாம் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்ற வாஞ்சியோடு நாம் தேடும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு சித்தமாக இருப்பார். தேவன் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லிட்டு வாஞ்சியாக நாமளும் தேடும்போது நமக்கு வேதத்தில் பல இடங்களில் அவர் குணாதிசயங்களை பார்க்க முடியும். முதலாவதாக தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொப்பனக்காரன் சொல்லி அழைக்கப்பட்ட யோசேப்பு தன் சொப்பனத்தை நிமித்தம் தன் சகோதரர்களால் பழைக்கப்படுறான். சிலர் அவங்க குழியில் போகணும்னு நினைக்கிறாங்க, சிலர் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, சில சகோதரன் வேண்டாம், நம்ம அந்த அர்த்தப்பழி வேண்டாம்னு சொல்லிட்டு எகிப்திய வியாபாரிகிட்ட காசுக்காக விற்று போடுறாங்க. அப்படி எகிப்தியருக்கு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு பார்வோன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படுறான். யோசேப்போடு தேவன் இருந்த காரணத்தினால ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை தேவன் உயர்த்துறாரு. பஞ்சத்தின் காரணமாக எகிப்துக்கு தானியம் வாங்கிறதுக்காக யோசேப்பின் சகோதரர் வராங்க. அங்கே யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை யோசேப்பு நாம் முன்னாடி செய்த தவறு பாவத்தை நிமித்தம் பழி வாங்குவானோ என்ற அச்சத்தோடு இருக்காங்க. அந்த சமயத்தில் யோசேப்பு தன் சகோதரத்தில் சொன்னது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நம்மளில் பல பேருக்கு இதே மாதிரி அனுபவம் இருந்திருக்கலாம். கூட பிறந்தவங்களே, சொந்த பந்தங்களே நம்ம இல்லாக போகணும்னு நினைக்கிற ஒரு சந்தர்ப்பத்திற்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட அவர் செய்த தீமையை நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். நம்முடைய பார்வைக்கு அது தீமையாக தெரியும், ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தீமையை நன்மையாக மாற்றி தருவார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை, அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தேவனை நம்ம ஆராய்த்து வருகிறோம். இதே மாதிரி அநேக குணாதிசயங்களை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். வரும் வாரங்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.